தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 20/4/2026 திங்கட்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், காலை 7:50 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், அட்சய திருதியை. அட்சயம் அப்படின்னு சொன்னா வளருதல் அர்த்தம். இன்றைக்கு நம்ம ஒரு புது முயற்சிகள் செய்தால் அதில் வளர்ச்சி இருக்குமா. ஆகையினாலே இன்றைக்கு ஒரு புது முயற்சி செய்கிற பொழுது ஒரு கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா, ஒரு மங்கள நிகழ்ச்சிகளை நம்ம செய்யலாம். சரி, மங்கள பொருட்கள் வீட்டில் வாங்கலாம். எல்லாரும் தங்கம் வாங்கணும்னு நினைப்பாங்க. தங்கம் வாங்கி அது ஒரு இப்போ சமீப காலங்களில் எல்லாம் அட்சய திருதியினா தங்கம் வாங்கினால் தங்கம் வளரும்னு சொல்கிறாங்க. பொதுவாக தங்கம் வாங்க இயலாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதற்கென்று ஒரு சிறு தொகையை எடுத்து பூஜை அறையில் ஒரு நல்ல நேரம் பார்த்து வச்சு அது வளர முழுமையாக சேர்ந்த பிறகு வாங்கலாம். அப்படி இல்லைனாலும் இதற்கு இணையாக மங்கள பொருள்களை நாம் வாங்கலாம். என்ன வாங்கலாம் அப்படின்னா, குத்து விளக்கு வாங்கலாம். அதே மாதிரி காமாட்சி விளக்கு வாங்கிட்டு வீட்டில் வைக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக உப்பு வாங்கலாம். உப்பு வாங்கி கொண்டு வச்சா அப்படின்னா பணம்னு அர்த்தமா. உப்பு இந்த ஏலம் போடுற இடங்கள் எல்லாம், கோவில் விழாக்கள்ல எல்லாம் உப்பு நிறைய விலைக்கு வாங்குவாங்க. உப்பு வந்தால் பணம் வரும் அப்படிம்பாங்க. அவையினாலே தான் செட்டிநாட்டு பகுதியில் மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாள்ல எல்லாம் உப்பு வாங்கிட்டு வீட்டில் வச்சிருவாங்க பூஜை அறையில். அது மாதிரி இந்த கல் உப்பு வாங்கிட்டு வைக்கிற போது அதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறாங்க. அரிசி வாங்கலாம். அதே மாதிரி தெய்வ படங்கள் வாங்கலாம். திருவுருவ படங்கள் வாங்கலாம். சுவாமி படங்கள் வாங்கலாம். அர்ச்சனை தட்டுகள், அர்ச்சனை கூடைகள் எல்லாம் வாங்கலாம். பொதுவாக மங்கள பொருட்கள் வாங்கி இன்றைக்கு வைப்பதன் மூலமாக மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். சரி, இப்படி அட்சய திருதி அன்றைக்கு என்ன வாங்கக்கூடாது அப்படின்னா, கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா அட்சயம்னா வளருதல்னு சொன்னோம் இல்லையா. கடன் வாங்கினா வளர்ந்துக்கிட்டே வருமா. ஆகையினாலே அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கணுங்கிறாங்க. இன்றைக்கு எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படின்னா, அற்புதமான பாடல் அபிராமி பற்றி எழுதியிருக்காரு. நமக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லி இருக்கிறாரு. அந்த ஒரு பாடல் இன்றைக்கு நீங்க காலையில படிச்சு கும்பிட்டாலே போதும். அபிராமி படம் வச்சோ அல்லது அபிராமி சன்னதியிலையோ வீட்டிலே இல்லத்து பூஜை அறையில் அபிராமி படம் வச்சு படிக்கலாம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் உருவாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஏன்னு அபிராமி அந்தாதியில் அந்த பாடல் வருது. இதில் என்ன ஒரு பெருமை அப்படின்னா, நமக்கு கல்வி கலையாம இருக்கணுமா, கம்ப்ளீட் பண்ணிடணும். குறையாத வயது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி கபடு வாராத நட்பு, நல்ல நட்பு வேணும். தீ நட்பு இருக்காம நல்ல நட்பு வேணும். அதுக்கடுத்து கன்றாத வளமையும் குன்றாத இளமையும்னா, நம்ம சேர்த்த செல்வம் குறையக்கூடாது. வளமை நன்றாக இருக்க வேண்டும், இளமை நன்றாக இருக்க வேண்டும், கழுவினி இல்லாத உடல் வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக சலியாத மனம் வேண்டும். எதுக்கு சலிச்சுக்க கூடாதான். இவ்வளவு கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பாடல். இதை அட்சய திருதி அன்னைக்கு நீங்க படிச்சீங்கன்னா அத்தனை காரியங்களும் உங்களுக்கு அந்த அம்பிகை வழங்குவாள் என்று சொல்லி, இது போன்ற நாட்கள் ஒரு இனிய நாட்களாக அமைய வேண்டும் என்றால் அதிகாலையிலேயே ஆலய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு யோகமான நாள். ராசியிலேயே தனாதிபதி சுக்கிரன் இருக்கின்றார். வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், தொழில் முன்னேற்றம் உண்டு, அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் பொன்னான நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரனால் அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். தொழிலே வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புது முயற்சிகளில் ஈடுபட்டுவீர்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் எதிர்காலம் நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், அற்புதமான நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் நாள். திடீரென்று உங்களுக்கு பணவரவுகள் கூட வரலாம். 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, புதிய ஒப்பந்தங்கள் செய்வது போன்றவற்றையெல்லாம் ஆர்வம் காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியத்தோடு துணிந்து செய்த செயல்களிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்று வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இனிய நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பார்கள். அஷ்டமத்தில் மறைந்த ராகுவால் நிறைந்து தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்கள் கை ஓங்கும். அது மட்டுமல்ல, மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கலாம். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். அயல்நாட்டு முயற்சி கூட உங்களுக்கு அனுகூலம் தருவதாக அமையும் நாள் இந்த நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாய்த்துக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அஷ்டமத்திலே சனி இருந்தாலும் கூட குரு வீட்டில் இருப்பதனாலே உங்களுக்கு குழப்பங்கள் அகலும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை மேற்கொள்வது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம் போன்ற மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்ற நாள். இன்று நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி பெற வேண்டுமானால் குருவினுடைய அருட்பார்வை வேண்டும். அதை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே நீங்கள் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் குடும்ப சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இருந்தாலும் கூட 12இல் கேது இருப்பதனாலே இன்று மாலை நேரம் உங்களுக்கு ஆன்மீக பயணம் ஒன்று உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு லௌகீகம் சிறப்பாக அமையும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு சிந்தித்து செய்ய வேண்டும். குறுக்கீடு சக்திகளால் நெருக்கடிகள் அதிகரிக்கும். குடும்பத்திலே செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். அதிலும் இந்த அட்சய திருதியை ஏதாவது ஒரு புது முயற்சி செய்ய நினைத்தால் கூட அதில் தடைகள் உங்களுக்கு வரலாம். அதை மீறி நீங்கள் செய்ய நினைத்தாலும் குரு பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்று சொன்னாலும் கூட செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். யாரையும் நீங்கள் திருப்திப்படுத்த இயலாது. எதிர்பாராத விதத்திலே சிறிய திடீர் தாக்குதல்கள் கூட உங்களை தேடி வரலாம். என்ன இருந்தாலும் சூரிய பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே கொஞ்சம் கவனமாக இருப்பதே நல்லது. ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. இன்று திங்கட்கிழமை அட்சய திருதியை. எனவே இன்று இலக்குமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய லட்சியங்களில் ஓரளவேனும் நிறைவேற இயலும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான நாள், யோகமான நாள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்ற நாள். எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். பொன்பொருள் வாங்கும் யோகம் உண்டு. போட்ட திட்டங்கள் நிறைவேறும். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து அலைமோதப் போகின்றது. சனி 5இல் இருப்பதனாலே பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். வாழ்க்கை துணை வழியையும் உங்களுக்கு வசந்த காலம் உருவாகப் போகின்றது. 10இல் கேது இருப்பதனாலே ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் நல்ல நாள். முன்னேற்றம் அதிகரிக்கின்ற நாள். யோகமான நாள். வெற்றிகரமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உதவி வருமானங்கள் பெருகும் நாள். உள்ள மகிழும் விதத்திலே இல்லத்திலே ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகின்றது. பொதுநல ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் பிள்ளைகளின் படிப்பு முடித்து வேலை இல்லையே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். மாலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் உங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை 12இல் பதிவதனாலே பயணங்கள் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல ஆச்சரியமான தகவல்கள் வரலாம். இல்லம் தேடி நல்ல தகவல் வருகின்ற இனிய நாள் என்று கூட கருதலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் மூலமாக ஆதாயம் தரும் தகவலும் கிடைக்கும். 2இலே ராகு இருப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கின்றது. வீடு வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும், கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டவர்கள் இன்று செய்யும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நிலை மாறும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்திலிருந்து நீங்கள் விலகி சுயதொழில் தொடங்குவதற்காக ஆயத்தம் செய்வதற்கு உகந்த நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அரசியல்வாதிகளாலும் ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. 3இலே சூரியன் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அதிகாலையிலேயே நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சீராக நீங்கள் எடுத்த புது முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. தொழில் வளம் நன்றாக இருக்கின்றது. உத்தியோகமாக இருந்தால் அதில் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 2இலே சனி செவ்வாய் புதன் இருக்கிறாரே என்று கவலைப்பட வேண்டாம். 2க்கு அதிபதி குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே பொருளாதார விருத்தி அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதே நேரத்தில் புதிய பொருட்கள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டு. நூதன பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். பயணங்களை யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஜென்மத்தில் சனி இருக்கின்றார். ஜென்மச்சனி இருக்கின்ற பொழுது செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். எதையும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் இன்று. அதிலும் அட்சய திருதி என்பதனாலே விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இந்த மாலை நேர பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.